ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட சின்சான் ஸ்டேஷ்னரி செட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி திக்னஸாக இருக்கிற எந்த ஒரு அட்டையை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் வச்சு வரைஞ்சிட்டு இதை வந்து அழகாக ஒரு பவுச் மாதிரி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2.5 சென்டிமீட்டரில் நான் வந்து அதை மெஷர் பண்ணி ஒரு டாட் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். அதையும் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அதை ஒரு லைனாக வரைஞ்சிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 சென்டிமீட்டர், திருப்பியும் ஒரு 8 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து அந்த இன்விடேஷன் கார்டு மடங்குற இடம் வந்துடுது பார்த்திங்களா, அதுக்கடுத்து நம்ம ஒரு 2.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டோட கவரு. ஸோ அதனால் நமக்கு மேலே இருக்கிற அட்டை மட்டுமே போதுமானது, கீழே இருக்கிறது தேவையில்லை. அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி கோடு போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து மடக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி மடக்குனீங்க அப்படின்னா அழகாக ஒன்று போல் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த 2.5 சென்டிமீட்டர் மடக்கிக்கலாம். அடுத்து அந்த 8 சென்டிமீட்டரை மடக்கிக்கலாம். திருப்பியும் 2.5 சென்டிமீட்டர், அப்புறம் வந்து 8 சென்டிமீட்டர். அந்த இன்விடேஷன் கார்டு மடக்கிற இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு 2.5 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணல. அதுக்கப்புறமா அதை வந்து அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த பாக்ஸை வந்து மூட முடியும். ஸோ அதுக்காக அந்த இடத்துல வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. இதுவுமே 2.5 சென்டிமீட்டர்லேயும் மடக்கலாம், அல்லது இந்த மாதிரி நீங்களே கூட கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கலாம். 2 பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கும்போது சென்டரில் அந்த 2.5 சென்டிமீட்டர் இருந்ததில் அந்த இடத்துல நம்ம மடக்கி விட்டதை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அந்த இன்விடேஷன் கார்டோட ஓரத்துலையும் 2.5 சென்டிமீட்டரில் மடக்கி விட்டோம்ல, அந்த இடத்துல இருக்கிறதையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சைட்லேயுமே அதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் அந்த பாக்ஸை வந்து நமக்கு கரெக்டாக மடக்க முடியும். ஸோ இதை வந்து மடக்கிட்டு நம்ம வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டவும் செஞ்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணவும் செஞ்சுக்கலாம். சென்டரில் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதை வந்து மேலே இதோட சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பாக்ஸை வந்து மடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சைடில் வந்து எந்த ஒரு ஓப்பனும் இல்லாமலும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஈஸியாக இன்விடேஷன் கார்டில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்விடேஷன் கார்டோட கவரில் பண்ணனால அதில் உள் பக்கமாக ப்ளைனாக இருக்கும். அது வந்து நமக்கு இப்போ வெளிப்பக்கமாக வந்துருச்சு. அந்த எழுதியிருக்கிறது எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் வெளியில் வந்து நம்ம சூப்பராக டிசைன் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க லெட்டர்ஸுமே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயுமே நீங்கள் வந்து பேப்பர்லாம் ஒட்டி கவர் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக இந்த மாதிரி கார்ட்லேயே நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே இன்விடேஷன் கார்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதில் ஒரு சைடில் மட்டும் கொஞ்சமாக கீழே வந்து மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸை ரெடி பண்ணிக்கோங்க. 2 பீஸை ஒரே மாதிரி மடக்கி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணி சைடில் 2 பக்கமும் கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கோங்க, அடியிலையும் கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பாக்ஸுக்குள்ளே வந்து ஒட்ட போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்டும்போது அதை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து கீழே கொஞ்சமாக மடக்கி விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஓரத்தில் வர்ற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. 2 பீஸ்லேயுமே அந்த மடக்கி விட்ட இடம் வந்து ஆப்போசிட் சைடாக வர்ற மாதிரி பார்த்து அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சைட்லேயும் மடக்கி விட்டுருந்தோம், அடியிலையும் மடக்கி விட்டுருந்தோம். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு அதில் அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து பாக்ஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் ஃபெவிகால் வைக்கணும், கீழேயும் ஃபெவிகால் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாக்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 2 சைடும் இந்த மாதிரி நம்ம அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அந்த சின்சானோட ஃபேமிலி இருக்கிற மாதிரி பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கேன். இது வந்து நீங்கள் கூகுளில் சின்சான் ஃபேமிலி ஈஸி ட்ராயிங்னு போட்டிங்கனாலே இமேஜஸ் வரும். ஸோ அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு அதே ஷேப்புக்கு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சின்சான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி சின்னதாக 2 இது வந்து வரைஞ்சி கலர் பண்ணி அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாக்ஸ்குள்ளே வந்து சின்னதாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல ஒட்டுறதுக்கு குட்டி குட்டியாக சின்சான் வரைஞ்சி அதையுமே கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 இது வந்து நான் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம ஒட்டிடலாம்.
அடுத்து வந்து நம்ம சின்சான் ஃபேமிலி வந்து மொத்தமாக வரைஞ்சிருந்தோம்ல, அதை வந்து கட் பண்ணி இந்த பாக்ஸோட ஒரு சைடில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் ஒட்டிக்கலாம், அல்லது சென்டரில் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து இதை ஒரு ஓரத்தில் ஒட்டிட்டு இன்னொரு சைடில் வந்து சின்சான் எழுத போகிறேன். அப்புறம் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சின்னதாக ஹார்ட் இருக்க மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். நமக்கு வந்து பாக்ஸ் ப்ளைனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, எந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாக்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம சின்னதாக 2 இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம்ல, அந்த இதில் ஓரத்தில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஷார்ப்னர் வச்சுக்கலாம். ஷார்ப்னரை வச்சுட்டு அந்த பென்சில் விடுற இடத்த வந்து கரெக்டாக வெளியில் கூடி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு அந்த பாக்ஸில் வந்து சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. கரெக்டாக நம்மளை வந்து பென்சிலை வெளியிலேருந்தே உள்ள ஷார்ப்னருக்குள்ளே விடுற மாதிரி அதை வந்து கரெக்டாக ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த ஷார்ப்னரில் இருக்கிற மாதிரி ஓட்டை போட்டாச்சு. அடுத்து வந்து அந்த ஷார்ப்னரோட அடியில் வந்து ஃபெவிபாண்டோ க்ளூகனோ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட செட் ஆகிற மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது வெளியில் கூடிய பென்சிலை விட்டு ஷார்ப் பண்ணிக்கலாம். அந்த வேஸ்ட்டை வந்து அதை ஓப்பன் பண்ணி கீழே தட்டிக்கலாம். இன்னொரு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே வந்து எரேசர் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்னரும் எரேசரும் இந்த பாக்ஸில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்விடேஷன் கார்டில் மிச்சம் இருக்கிறத எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஸ்கேலில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லாங் சைஸ் ஸ்கேல் மாதிரி வேறு மாடலில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி 15 சென்டிமீட்டரில் 2 பீஸ் இருக்கிற மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு மேலே வந்து சின்னதாக ஒரு இது மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ரெண்டுலேயும் ஒரே இடத்துல இருக்கணும். ஸோ அதனால் ரெண்டையுமே சேர்த்து வச்சு ஊசி வச்சு அழுத்தி நான் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். அடுத்து இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நூல் கண்டுலேருந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து உள்ளே கோர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு போடும்போது முடிச்சு வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஆனால் அந்த ஓட்டைக்கும் முடிச்சுக்கும் இடையில வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்கேலை வந்து நம்மளால் இந்த மாதிரி விரிக்க முடியும். இல்லைனா டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் விரிக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு வந்து ஆனால் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் வந்து இந்த மாதிரி பிரித்து லாங் சைஸ் ஸ்கேலாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாடலில் தான் இது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நூல் வச்சு கட்டிட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஈஸியாக அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து இதில் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு ஸ்கேல் எடுத்து ஒரு அட்டையில் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்க மாதிரியும் இன்னொரு அட்டையில் வந்து மீதி 15 சென்டிமீட்டர் இருக்க மாதிரியும் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இதில் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த ஸ்கேலை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு சின்சான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்பால அந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதை வந்து கலர் பண்ணி தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மேலே ஒட்டிடலாம். ஒட்டிட்டு பார்டருக்கு வந்து நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் இன்னுமே நிறையா சின்சான் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா குட்டி குட்டியாக நிறையா வரைஞ்சி இதில் வந்து ஒட்டிக்கலாம். அல்லது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக டிசைன் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. ஸோ இதை வந்து எப்படி வேணால் உங்களோட விருப்பப்படி டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நோட் பேட்னு எழுதியிருக்கேன். ஏன்னா சின்சான் வந்து ரெட் கலர் டிஷர்ட் தானே போட்டிருப்பான். ஸோ அதனால் ரெட் கலரில் வர்ற மாதிரி நான் வந்து இதில் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து சின்சான் வந்து ஒரு நைட் ட்ரெஸ் போட்டிருப்பான்ல கார்ட்டூனில். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதோட பின்பக்கத்தில் வந்து ஒயிட் பேப்பர் வந்து நிறைய இருக்கிற மாதிரி மடக்கி கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அந்த அட்டையோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். பின்பக்கம் பார்க்கும்போது நமக்கு சின்சான் வந்து தெரிகிற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு குட்டியாக நோட் பேட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். பேப்பரை வந்து மடக்கி ஒட்டும் போது அந்த மடக்கின மடிப்புலலாமும் நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக சின்சான் நோட் பேட் வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்சானோட ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பேப்பரில் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்டையில் வந்து அதை ரெட்டையாக மடக்கிட்டு ஒரு பக்கம் வந்து ஒட்டிட்டு அந்த அட்டையை வந்து அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து பிரித்து பார்த்திங்கன்னா அழகாக உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து மேலே வந்து நம்ம சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இதை வந்து மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். 2 பீஸ்லேயும் வர்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். அந்த பென்சிலோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் டைட்டாக நல்லா ரோல் பண்ணி ஒட்டிக்கோங்க. எவ்வளோ டைட்டாக ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக ரோல் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இது வந்து ஒயிட் பேப்பராக இருக்குல்ல, இதில் வந்து நம்மளோட விருப்பப்படி இதை வந்து அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட விருப்பப்படி இதை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் சின்னதாக ஒரு பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம ரோல் பண்ணது மேலேயே வச்சு ரோல் பண்ணி அதோட மூடி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்கும். அதுக்காக தான் அது மேலே வச்சு ரோல் பண்ணுறோம். இதையுமே ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த ஓட்டை மாதிரி இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் மேலே இதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிடுங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறமா அந்த ஷேப்பில் வந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதில் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மூடி மாதிரி அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சின்சானோட ஃபேஸ் மட்டும் கட் பண்ணியிருந்தோம்ல, அதில் ஒரு ஓட்டை போட்டிருந்தோம்ல, அதில் வந்து நூல் விட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து அந்த பென்சிலோட மூடி மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அது மேலே திருப்பியும் ஒரு ஒயிட் பேப்பர் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அப்போ தான் அது வந்து கீழே விழாது, அழகாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த ஷேப்பில் வந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஈஸியாக சின்சான் பென்சில் வந்து மூடியோட ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஈஸியாக அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்சான் எக்ஸாம் பேட் வந்து வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மேலே ஐகார்ட்லேயும் இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே எக்ஸாம் பேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சின்சான் செட்டில் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜிப்பு, பட்டன், அப்புறம் வெல்க்ரோ எதுவுமே இல்லாமலே நம்ம அழகாக ஒரு பென்சில் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஈஸியாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்சான் ஸ்டேஷ்னரி செட் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் ஈஸியாக நானும் ட்ரை பண்ணி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.